வணக்கம் மாணவர்களே. 8th சயின்ஸில் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் மெஷர்மெண்ட் யூனிட் 1 நம்ம பார்த்தோம் அப்படிதானே. ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து ஜூன் மாதம் போர்ஷன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து ஏன்னா அது நம்ம மெஷர்மெண்ட் முடிச்சாச்சு. அக்யூரேசி, ப்ரீசிஷன், மெஷர்மெண்ட், எஸ்ஐ யூனிட் என்ன என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதில் அனிமேஷன் நம்ம காமிச்சோம். இன்னைக்கு நம்ம 8th சயின்ஸில் யூனிட் நம்பர் 9ல் இருக்கக்கூடிய மேட்டர் அரௌண்ட் அஸ் இந்த டாபிக்குள்ள போக போகிறோம். ஆக்சுவலி இதுவும் ஒரு ஸ்மால் யூனிட் தான். நம்ம இன்னைக்கு ஒரே கிளாஸ்ல கூட இதை முடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்ஸான ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கவர் ஆயிரும். அப்படிதானே? சரி. ஸோ இந்த டாபிக்கை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக ஒரு நல்ல அருமையான டாபிக் தான் இது. எஸ், கரெக்டா? ஸோ மேட்டர் அரௌண்ட் அஸ்ல முக்கியமான ஆள் யாருன்னா, மெயின் ஆள் யாருன்னா மேட்டர். மேட்டர் அப்படின்னா யாரு? ஏன்னா அவர் தானே அந்த மேட்டர் அரௌண்ட் அஸ். அப்ப மேட்டர்னா யாரு? யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க மேட்டர் அப்படின்னு நம்ம சயின்ஸ் ரீதியா என்ன படிச்சிருப்போம்? ரைட்டா? யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மேட்டர்னா என்ன, அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்ஸ்ல இருந்து ரெண்டு பேரா பிரியக்கூடிய மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே. ஸோ கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ நீங்க கிளாஸுக்குள்ள இருப்பீங்க, இல்லை வீட்டில் வச்சு பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு டியூஷன் சென்டர்ல உட்காந்து பார்க்குறீங்க, வாட் எவர், நீங்க எங்கனாலும் உட்காந்து பாருங்க. ஜஸ்ட் உங்க ரூமை அப்படி சுத்தி பாருங்க. மேபி நீங்க கிளாஸ் ரூம்ல, ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல, டியூஷன்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சில திங்ஸ், சில பொருட்கள் அது நீங்க தான் பார்க்கணும், அதுக்காண்ட நான் சொல்லணும் வேண்டாம் பார்த்தேன். சில பொருட்கள் கம்மியா இருக்கலாம். ஆனா நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த டாபிக்கையும் நம்ம வீட்டுல சுத்தி பாக்குறது. ஆனா நீங்க கிளாஸ்லயும் பார்க்கலாம். கிளாஸ்ல பாருங்களேன், உங்க ரூம்ல சுத்தி ஒரு தடவை நல்லா பாருங்க. ம், ஓகேவா? ரைட்டு, வெரி குட். இப்ப நம்ம சாதாரணமா ஒரு எல்லா, அதாவது வீடு ரூமு அப்படின்னு இல்லாம தனியா ஒரு ஒரு ஜென்ரலா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சில ஆட்களை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் உள்ள போகும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா அது எல்லா ரூம்லயும் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் இருக்காது. அப்படிதானே? கரெக்டா? ஓகே. ஓகே, ரைட். இப்ப நீங்க சுத்தி பார்த்தீங்களா? என்னெல்லாம் இருந்துச்சு? என்னெல்லாம் இருந்துச்சு? ஒரு பேனா இருந்துச்சு. கரெக்டா? எல்லாருமே கையில பேனா வச்சிருப்பீங்க. பென் இருந்துச்சு. ஓகே, குட். வேற? வேற? வாட்டர் பாட்டில். எஸ், வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. முக்கியமா ஏர் இருந்துச்சு. இதை எல்லாரும் கவனிச்சிங்களா? ஏரை பார்க்க முடியாது, ஆனா ஏர் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். நம்ம தலைமுடி ஆடுறத வச்சே நம்ம ஃபீல் பண்ணலாம். எஸ், ஏர். அப்படிதானே? இப்ப இந்த ரூம்ல காத்து இருக்கு, ஃபேன் போட்டு நம்ம காத்து இருக்குன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பறக்க போகுது, ஒரு தாள் பறக்க போகுது, அதை வச்சு நம்ம ஓகே நம்ம பார்க்காட்டாலும் ஃபீல் பண்ணலாம். இது கிளியராக்கு. அப்ப ஏர் ஒருத்தரும் இருக்கார். இப்படி நீங்க எதை வேணாலும் பார்க்கலாம். சயின்ஸ்ல இது எல்லாத்தையும் பொதுவான ஒரு டேர்ம், பொதுவான ஒரு வார்த்தை எல்லாம் சொல்றாங்க. இருக்கலாம், எதனால இருக்கலாம், அந்த சரியா காமன் வேர்டு வந்து மேட்டர்னா என்ன? மேட்டர்னா என்ன? ரொம்ப அருமையான ஒரே ஒரு லைன் தான். எனிதிங் that occupies space and has mass. Anything that occupies space and mass. அப்ப என்ன அர்த்தம்? எதுனாலும் அதுக்கு மாஸ் இருக்கணும், அண்ட் இந்த ஸ்பேஸ்ல சம்திங் இடத்த அது ஆக்குபை பண்ணிருக்கணும். அப்படிதானே? ஆக்கிரமிச்சுக்கணும். ஓகே, ஆக்குபை பண்ணிருக்கணும். அதாவது எந்த ஒரு மேட்டர், எந்த ஒரு திங்ஸ், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ், பர்டிகுலர் மாஸ் இருக்குன்னா அதான் மேட்டர்.
அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் மேட்டர் இல்லாம மேட்டர் தட் இஸ் மேட்டர்னா மாஸ் இல்லாம ஸ்பேஸ் இல்லாம இருக்காங்களா அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மேட்டரும் மாஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. அதனால இந்த பிரபஞ்சத்துல நம்ம அதை யோசிக்க வேண்டாம். சரிங்களா? நம்ம ரொம்ப சயின்டிபிக்கா ரீதியா பார்க்கும்போது அது வேற. நம்ம நம்ம ஏன்னா உங்களுக்கு உண்டான டாபிக் ஏத்தாப்புல நான் சொல்ல முடியும். சோ இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மேட்டருக்கும் மாஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அது இல்லாம இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மேட்டரும் டைனி பார்ட்டிகிள்ஸால் ஆனது. டைனி பார்ட்டிகளால் ஆனது. சரிங்களா? டைனி பார்ட்டிகல்ஸ். சோ இந்த மேட்டரோடைய ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம், அதாவது ஒரு சிம்பிளா பிரிக்கவே முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது தனிமங்கள் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு சாக் பீஸ் வச்சிருக்கீங்க. அந்த சாக் பீஸ், அது ஆக்சுவலி இந்த சாக் பீஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அது ஒரு மேட்டர். பட் அது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம்னு நீங்க நினைக்கணும். அதாவது அந்த சாக் பீஸ்ல வேற ஆள்லாம் சேர்ந்துருக்க கூடாது. சரிங்களா? ஒரு லைக் சும்மா சொல்றேன், ஒரு சிமெண்ட், ஒரு மண் அந்த மாதிரி சேர்ந்த கூட அவர் சாக் பீஸ்னா அவர் தனியா ஒரு ஆள் பியூரஸ்ட் ஃபார்மா இருக்காரு. நீங்க அவரை பிரேக் பண்ணிட்டே உடைச்சிட்டே போறீங்க. ஃபைனலா உடைக்கவே உடைக்க முடியாத கண்ணுக்கு தெரியாத சின்ன தூள் மாதிரி ஒண்ணு இருக்குமா, அது வந்து நம்ம நம்ம ஒரு மேனுவலா உடைக்கிறது வேற. பட் ஃபைனலா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்ப அங்க வந்து அதை வந்து உடைக்கவே முடியாது, பிரேக் பண்ணவே முடியாது, பிரிக்கவே முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுதான் எலமெண்ட்ஸ். நீங்க பியூரஸ்ட் ஃபார்ம் சொல்றது அதுதான். ஏன்னா நீங்க ஒரே இடத்துல 2-3 பேர் சேர்ந்ததான் வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வந்து இதுதான்ப்பா அதோட எலமெண்ட் நம்ம சொல்ல முடியாது. நீங்க கோல்ட வந்து பண்ணிட்டே இருக்கீங்கன்னா லாஸ்ட் அந்த டைனி பார்ட்டிகல் இருக்குல்ல, அதுதான் அதோட கோல்டோடைய எலமெண்ட். நம்ம எலமெண்ட் அப்படிதான் சொல்லுவோம். இந்த கோல்டு கூட காப்பர் நிக்கலும் சேர்த்துட்டு நீங்க உடைச்சிட்டு இது வந்து கோல்டோட எலமெண்ட் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே. சோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த எலமெண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா, இப்ப மேட்டர் அப்படின்னா நம்ம சொல்றோம். அப்புறம் மேட்டர்னா எனிதிங் ஹஸ் மாஸ் அண்ட் ஸ்பேஸ் சொல்லிட்டோம். எலமெண்ட்ஸ் நம்ம சொல்றோம். எலமெண்ட்ஸ் வந்து ஃபைனலா அந்த இது பிரிக்கவே முடியாது, உடைக்கவே முடியாத திங் அப்படின்னு நம்ம சொல்றோம். டைனி பார்ட்டிகல்ஸ் சொல்றோம். ஸோ இட் இஸ் அ சேம் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். வேற ஆள் சேர்ந்திருக்க கூடாது. அதனாலதான் சேம் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல் சொல்றோம். ஒரே மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த இடத்த ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு அனிமேஷன் காமிக்கிறேன். இந்த அனிமேஷன்ல நீங்க என்ன கத்துக்கிட போறீங்கன்னா, இப்ப நம்ம பார்ட்டிகல்ஸ் சொல்றோம். பட் பார்ட்டிகல்னா எப்படி இருக்கும்? ஒரு தியரியா நான் சொல்றது வேற, பட் ஒரு அனிமேஷனா லைவா பாக்குறது வேற. அப்படிதானே? ஸோ என்னுடைய ஸ்கிரீனை இப்ப நான் ஷேர் பண்றேன். அதுல நம்மளுக்கு மேட்டரோடைய 3 ஸ்டேட் உங்களுக்கு தெரியும். என்னலாம் அதை பார்த்துட்டு சொல்லிட்டு போங்கம்மா. மேட்டரோட 3 ஸ்டேட் என்ன? எஸ், ஒன்னு வந்து சாலிட், இன்னொன்னு வந்து லிக்விட், பேசிக்கா நம்ம சொல்றோம். இன்னொன்னு வந்து கேஸ். குட். அடுத்ததான் இந்த 3 தான் மேட்டரோடைய ஸ்டேட்ஸ். ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸ்லயும் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? என்னோட ஸ்கிரீனை இப்போ ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் இப்போ தெரிய வரும். லோட் ஆயிட்டு இருக்கு, வந்துடும். இப்போ எஸ். இப்போ நீங்க வந்து என்ன பாக்குறீங்கன்னா, ஒரு கண்டெய்னர்ல உள்ள ஒருத்தர் வைப்ரேட்டர் இருக்காரா, அவர் தான் பார்ட்டிகல்ஸ், ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். சரியா? உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாமே ஏன்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தான். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆட்டம் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. எப்பவுமே அவர் வைப்ரேட்டர் இருப்பாரு. எல்லாத்துக்குமே உண்டானது. சரியா? ஆட்டம் வைப்ரேட்டர் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. அதனால நம்ம கண்ணால பார்க்க முடியாது. நம்ம உடம்புல எல்லா ஆட்டமும், ஏர்ல எந்த ஒரு மேட்டர்லயும் ஆட்டம் இந்த மாதிரி வைப்ரேட்டர்ல தான் இருப்பாரு. தெரியுதா? இது அதனால இதை காமிச்சிருக்காங்க. இப்ப நான் வந்து ஒரு சாலிட் எடுக்கிறேன்.
சாலிட் எடுக்கிறேன். சாலில நீங்க பார்ட்டிகல்ஸ் பாக்குறீங்க. அடுதான் இப்படி இருக்கு. அடுத்து ஒரு லிக்விட் எடுக்கிறேன். பாருங்க ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா சாலிட்ல மாலிகூல்ஸ் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப க்ளோஸ்லி பேக்கடா இருக்கு. ரொம்ப பக்கத்துல பக்கத்துல நெருக்கி உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா? இப்படி இருக்கு. பட் லிக்விட் ஸ்டேஜ்ல நீங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அதுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் இந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அவர் கொஞ்சம் ஃப்ரீயா மூவ் ஆகிருப்பாங்க. சில பார்ட்டிகல் கொஞ்சம் அப்படி தள்ளி தள்ளியே மூவ் ஆடுறாரு. சில பேர் பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் அவங்களுக்கு போன தடவைக்கு இந்த தடவை பரவாயில்ல. அதுதானே? ஸோ ஃபைனலா கேஸ் அப்படின்னு நான் கொண்டு வரேன். இங்க பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாருங்க எப்படி இருக்கு. ஏன்னா பார்ட்டிகல்ஸ்ல இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸுக்கு ஸ்பேஸ் ரொம்ப அதிகம். அவர் வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு. அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருப்பாரு. புரியுதா? அதனால அந்த பாருங்க இப்படி வருதா. இதனால தான் நம்ம ரூம்ல பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பன்ல வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பேசுறேன். இந்த இடத்துல ஒரு கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் அது வழியா போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும். இன்னும் கதவை ஓப்பன் பண்ணா இன்னும் ஃபுல்லா போயிட்டு போயிட்டு அந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துட்டே இருக்கும். கிளியரா? ஓகே. இப்போ இதுல இப்போ பார்ட்டிகளோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க. இப்போ நான் வந்து இன்னொன்னு உங்களுக்கு காட்ட போறேன். டெம்பரேச்சர் எப்படி இருக்கு. இதுலயே நிறைய இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா அது உங்களுக்கு இப்போ வரல. ஹையர் கிளாஸ்ல 9th 10th வருது. அப்ப நம்ம நீங்க அதை தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் நான் கொடுக்கும்போது டெம்பரேச்சர்னா ஆல்ரெடி யூ நோ தட் யா. அப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன் கொடுக்குறேன். என்ன நடக்கும் பார்க்கலாமா? இப்போ சாலிடுக்கு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் கொடுக்குறேன். என்ன நடக்கும் நீங்களே பாருங்க. மேல தெர்மாமீட்டர்லயும் பாருங்க டெம்பரேச்சர் ஏறும். பாருங்க ஃபுல்லா நான் கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க ஏற்கனவே கேஸ் மாறி வந்தது அந்த மாதிரி மாறிட்டு பாருங்க. பார்ட்டிகல்ஸ் மாறிட்டு. ஸோ என்னன்னா எதுவுமே கூலிங் பண்ணா ஸ்லோ டவுன் ஆகும். இந்த பாருங்க நான் கூல் பண்றேன். ரொம்ப நேரம் கூல் பண்ணா அப்படியே வரும். பார்ட்டிகலாம் அப்படியே செட்டில் டவுன் ஆகும். அப்படியே கொஞ்சமா அவருடைய மூவ்மெண்ட் அப்படியே குறைவாரு. குறைஞ்சு ரொம்ப நேரம் நான் வச்சுக்கிட்டே இருந்தா என்ன வந்து பாருங்க எப்பவுமே வந்துட்டாரா. அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாத்துற ப்ராசஸ். அதை நீங்க பின்னாடி படிப்போம். ஓகே. முன்னாடி அதை தெரிஞ்சிருப்பீங்க. 6th 7th உண்டு. அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல 3 மேட்டர் பாத்தீங்க. பார்ட்டிகளுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க. அதை ஹீட் பண்ணியும் பாத்தீங்க. இப்ப இதெல்லாம் லிக்விட் ஆல்ரெடி அவர் தள்ளி தள்ளி தான் இருக்கு. இப்ப நான் ஹீட் கொடுத்தா ரொம்ப அவருக்கு வந்து ஈஸியா ஆயிரும். அப்படிதானே? எனர்ஜி கொடுக்குறோம். ஆக்சுவலி ஹீட்டுங்கிற ஒரு எனர்ஜி எனர்ஜி கொடுத்தோன்னே இந்த மாதிரி மாறிடும். ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இதுல காமிச்சேன். அப்போ ஃபர்ஸ்ட் சாலிட்ல பார்க்கும்போது பார்ட்டிகிள் டைட்டா பேக்கடா இருந்துச்சு. அது மூவ் ஆலாம் ஆகல. அடுத்தானே ரொம்ப ஆனா வைப்ரேட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்படியே வைப்ரேட் ஆயிடும். நீங்க டெம்பரேச்சரை கொடுக்குறீங்கன்னா மட்டும்தான் என்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்க. அப்பதான் ஹீட் அதிகமாக அதிகமாக பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் அப்படியே தள்ளி 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 போனா கேப் விட்டாரு. லூஸா அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி மூவ் ஆகும்போது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுகிறாரு. ஏன்னா லிக்விட் ஸ்டேட்ல ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ்ல தான் பார்த்தோமா. அதனாலதான் இப்ப நீங்க ஐஸ் கட்டியை ஹீட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் வெளியில வச்சு பாருங்க. உருகிறது. உருகி லிக்விடா மாறுது. ஏன்னா இதுதான் கான்செப்ட். அதுல பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதுக்கு ஹீட் கிடைச்சோடனே உருகிறது. நீங்க லிக்விடையும் ஹீட் பண்றீங்க. அந்த பார்ட்டிகல்ஸையும் ஹீட் பண்றீங்க. அங்கேயும் ஹீட் அதிகமாக இன்னும் திருப்பி வேகமா போக ஆரம்பிக்கும். அப்போ ஃபைனலா இங்க வந்துடுது. கேஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. சரியா? ஸோ இந்த மாதிரி நாம பார்த்தோம். இப்படி பார்ட்டிகல்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த மேட்டரை ஏன்னா இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே பார்ட்டிகல் சின்ன சின்ன அந்த ப்ளூ கலர் டாட் மாதிரி பார்த்தீங்க. இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய மேட்டரை கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா இதுக்கு மேல இன்னும் சிம்பிளான ஒரு சப்ஸ்டன்ஸா உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமும் இப்ப நீங்க பாத்தீங்களா அந்த ஊதா கலர் பால் மாதிரி அது அந்த ஒரு மேட்டர் அந்த ஒரு பார்ட்டிகல். சரியா? மேட்டருங்கிற மொத்தம் நிறைய பார்ட்டிகல் சேர்ந்ததான். அப்ப அந்த பார்ட்டிகல் இன்னும் சிம்பிளா சப்ஸ்டன்ஸா உடைக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்.
ஸோ எலமெண்ட்ஸ் ஆர் த, அடுத்த லைன் படிக்கலாமா? எலமெண்ட்ஸ் ஆர் த simplest form of pure substance. சரியா? அப்ப இது ஒரு ஒரு லைன் இன்னைக்கு லேர்ன் பண்ணிட்டோம். ஏற்கனவே சேம் கைண்ட் ஆஃப் இது பிரிக்கவே முடியாது, உடைக்கவே முடியாது பார்த்தோம். எனிதிங் தட் ஆர்க்வேஸ் ஸ்பேஸ் அண்ட் மாஸ் மேட்டர் அப்படிங்க எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ எலமெண்ட்ஸ்ல அடுத்த ஒரு எலமெண்ட்ஸ் ஆர் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ் உடைய அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் எலமெண்ட்ஸ். ஏன் பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்றீங்க? அதை நான் சொல்லிட்டேன். நீங்க மற்ற இதை கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க மற்ற இதை கலந்தா அதுக்கு வேற, அது காம்பவுண்டு மிக்சர், அதெல்லாம் பின்னாடி வரும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ இது புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க வர போறோம்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் வரப்போம். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். உலகத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நாம அதோட ப்ராப்பர்ட்டி வச்சு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு மெட்டல்ஸ், இன்னொன்னு நான் மெட்டல்ஸ். தமிழ்லயும் நீங்க முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா இல்ல ஏதாவது ஒரு ஆர்டிகல் படிக்கிறீங்க, தமிழ்ல பாக்குறீங்கன்னா மெட்டல்ஸ் அப்படின்னா உலோகங்கள், நான் மெட்டல்ஸ்னா அலோகங்கள். அலோகங்கள் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது என்ன சார் வித்தியாசம்? எப்படி இதுல வித்தியாசப்படுது? ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டீங்க, என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதா? ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸோடைய ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லஸ்டர்ஸ். லஸ்டர். சரிங்களா? அப்படின்னா என்னதான்? மெட்டல்ஸ் எல்லாமே நல்லா ஒரு சைனிங்கா பளபளப்பா இருக்கும். அதான் அது லஸ்டர்ஸ். பளபளப்பா இருக்கிறது தான் நம்ம லஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க பாக்குறீங்கல்ல மெட்டல்ஸ், அதெல்லாம் பாக்குறீங்க. இந்த டாபிக் முடிச்ச பிறகு நீங்க வீட்டுக்கு போன பிறகு பாருங்க எதெல்லாம் பளபளப்பா இருக்கு, எதெல்லாம் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் நினைக்கிறீங்க. உங்களுக்கு டவுட்னா இப்பதான் ஏஐ வந்துட்டு, கூகுள் வந்துட்டா நீங்க கேட்டுக்கலாம். நான் இப்போ இந்த ஸ்பூன் வச்சிருக்கேன், இது மெட்டல்ஸா நான் மெட்டல்ஸா? ஒரு வுட் வச்சிருக்கேன், இது மெட்டல்ஸா? சும்மா அது எது தப்பு ரைட்லாம் கிடையாது. நீங்க ஏன்னா மற்றவங்ககிட்ட கேட்கும் போது கொஞ்சம் கூச்சமா இருக்கலாம், கொஞ்சம் ஐயோ நம்ம தப்பா சொல்றோம்னு நினைக்கலாம். ஆனா இன்னும் நம்ம கையிலேயே மொபைல் இருக்கு, அதில் லேர்ன் பண்ணலாமா டெய்லி? ஓகே, அப்போ அது சொல்லும் ஓகே இது மெட்டல்ஸ் இல்லை, இது வந்து இந்த பேரு, இதுக்கு இப்படி பேரு அப்படின்னு. அப்புறம் நீங்க ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா கூட நீங்க கேட்கலாம், இது ஏன் அப்படி சொல்லக்கூடாது, ஏன் இப்படி இருக்குல்ல, ஏன் அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அது உங்களுக்கு ஃபாலோ வரும். ஓகே, நீங்க அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்க சயின்ஸ் எடுத்துட்டு நீங்க கேட்கலாம். சரியா? சொல்ல சார் நல்லா பரபரப்பா இருக்கு. ரெண்டாவது ஹார்டு. எஸ், ரொம்ப ஹார்டா இருக்கும். தொட்டு பார்த்தா நல்லா ஒரு கடினமா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹார்டா இருக்கும். மூணாவது மாலிபிள் அண்ட் டக்டில். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. என்னன்னா மாலிபிள் டக்டினா இத நீங்க சுத்தியில வச்சு அடிச்சு ஒரு ஒரு பிளேட் மாதிரி, ஒரு தகடு மாதிரி மாத்தலாம், மாத்த முடியும். அதான் மாலிபிள். ஒரு சின்ன ஷீட் மாதிரி, பிளேட் மாதிரி உங்களால மாத்த முடியும். அண்ட் லென்த்தா நீங்க நீட்டவும் முடியும், ஒரு ஒயர் மாதிரி கொண்டு வரோம், அதான் டக்டில். சரிங்களா? சோ ஒரு சுத்தியில வச்சு அடிச்சு ஒரு தட்டையான ஒரு தகடா மாத்தலாம், பிளாட் இதா. அப்புறம் ஒயரா மாத்தலாம், அத சம்திங் ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒயரா மாத்தலாம். நீங்க மேபி யாராவது இந்த தங்க ஆசாரி அவங்க பண்ற ஒர்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணாங்க, கோல்டு, எஸ் கோல்டு சில்வர் அப்படிதானே? அப்ப அந்த கோல்டு வெள்ளி அடிப்பாங்கல்ல, ஓகே. அப்ப அந்த கோல்டு எல்லாம் எடுத்து அப்படி தட்டுவாங்க, ஒரு மாதிரி சின்ன தகடா கூட மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கயிறா மாத்துவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ டக்டில் மாலபிள்லாம் நம்ம அதை பார்க்கலாம். அப்புறம் சோனாரஸ். சோனாரஸ் என்ன, தட்டி பார்த்தா டாங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். இது ஒரு ஒரு
ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்க ஏதாவது உங்கள்ட்ட மெட்டல்ஸ் நம்ம பார்க்கும்போது அதை தட்டி பாருங்க, டாங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அப்போ மெட்டல்ஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சோனாரஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஃபைனலா குட் கண்டக்டர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவரை இதை வச்சு நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, தொழிற்சாலையில தேவைப்படுறாங்க குட் கண்டக்டர்ஸ். இவங்க நல்ல ஹீட்டை நல்லா கனெக்ட் பண்ணுவாங்க. யாரு? மெட்டல்ஸை ஹீட் நல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணுவாங்க நல்லா. ஸோ ரெண்டுமே நல்ல பாஸ் ஆகும் இந்த மாதிரி மெட்டல்ஸ்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னெல்லாம் சொல்லலாம்? அயன் சொல்லலாம், காப்பர் சொல்லலாம். காப்பர் கம்பிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அயன் பார்த்துருப்பீங்க. இவங்கலாம் வெப்பத்தை, அதாவது ஹீட்டை, அப்புறம் எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ குட் கண்டக்டர்ஸ். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்க வர போறோம்னா நான் மெட்டல்ஸ் வரும். நான் மெட்டல்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கு? ஸோ இது நான் மெட்டல்ஸ் மட்டும் தனியா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த லஸ்டரஸ் அப்படி போட்டோம்னா அதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க போகுது. இது நான் லஸ்டரஸ் அண்ட் பிரிட்டில். அப்ப என்ன அர்த்தம்? இது பலவட்டமா இருக்காது. அண்ட் பிரிட்டில் என்ன அர்த்தம்? உடஞ்சு போயிரும். அதான் பிரிட்டில், உடஞ்சிரும். இப்ப நம்ம செங்கலை வந்து உடைக்கிறோம், ஈஸியா உடையுதுல, அதே மாதிரி. பட் செங்கல் மெட்டல்ல நான் மெட்டல் அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு புரியக்காண்டு சில இதை நான் வேற வேற எக்ஸாம்லாம் எடுப்பேன், சரிங்களா? பட் நீங்க அப்புறம் டாபிக் படிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இது பளபளப்பா இருக்காது அண்டு ஈஸியாகவும் நொறுங்கி போயிடும். அதான் பிரிட்டில். ரெண்டாவது பாயிண்ட் நான் டக்டில். நான் டக்டில் என்ன அர்த்தம்? இதை ஒயரா நீட்ட முடியாது, ஒயரா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா டக்டில முன்னாடி பார்த்தா இதை அப்படி பண்ண முடியாது. கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஸோ மூணாவது பாயிண்ட் வழக்கம் போல அங்க குட் கண்டக்டர்னா இவர் புவர் கண்டக்டர்ஸ். அப்ப ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது, அவ்வளவா போகாது, சரிங்களா? அதான் பேட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கார்பன், ஆக்சிஜன் எடுக்கலாம். ஆனா நல்லா தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், இதுலயும் சில எக்ஸெப்ஷன் உண்டு. மெட்டல்ஸ்ல, நான் மெட்டல்ஸ் எக்ஸெப்ஷன் உண்டு. பட் நம்ம இப்போ அதை பத்தி அதையும் டீட்டெயில் படிக்கும். பட் நம்ம ஜென்ரலான ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது இதை சொல்லலாம். ஸோ ஹீட், எலக்ட்ரிசிட்டி அவ்வளோவா பாஸ் ஆகாது, பேட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கண்டக்டர் ஆர் பேட் கண்டக்டர். அதுக்கு நம்ம கார்பன், ஆக்சிஜன் அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம படிச்ச இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கறதுக்காண்ட பேட்வால் ஒரு லிங்க் ஷேர் பண்ண போறேன். அந்த ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்கலாம். குயிஸ் மாதிரி தான் இருக்கும், நம்ம மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்க்கலாம். சரியா? ஒரே நிமிஷம், என்னுடைய ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்றேன். சரியா? ஓகே, இப்போ ஆன் பண்ணட்டா? இப்போ நீங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னா, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸை நான் வந்து மேட்ச் பண்ண போறேன். கிளியரா? ஓகே. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நானே மேட்ச் பண்றேன் கூட, ஏன்னா எனக்கு தெரியும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்றையும் எடுப்புமா. ஃபர்ஸ்ட் மாலபிள். வெரி குட். மாலபிள் என்ன? டக்குன்னு யோசிச்சுங்க. அதுல ஒரு பிக்சர் தெரியுது, ஸ்கிரீன்ல தெரியுதா? எஸ், பிளேட்டா அவர் வந்து தட்டுறாரு. வெரி குட். அதான் நான் சொன்னேன், சின்ன ஷீட் மாதிரி பண்ணலாம். நான் மெட்டல்ஸா மெட்டல்ஸா? நான் மெட்டல்ஸ் போட்டலாமா? இல்ல, அப்படிதானே? ஏன்னா நம்ம சொல்லிட்டோம். ஓகே, வெரி குட். அப்போ மெட்டல்ஸ்ல போட்டலாம். புரியுதா? வெரி குட். அதுக்கப்புறம் பிரிட்டில். பிரிட்டில்னா என்னப்பா? மெட்டல்ஸா நான் மெட்டல்ஸா?
மெட்டல்ஸா? எஸ். பிரிட்டில்னா ஈஸியா உடைஞ்சிரும். நான் மெட்டல்ஸ் அப்படி சொன்னேன். ஏன்னா இப்போ கூட நான் வந்து என்னுடைய ஸ்கிரீன்ல கூட அந்த போர்டில் இருக்கு அப்படிதானே. அப்போ அதை அதுல போடலாமா? ஓகே. ஸோ பிரிட்டில நான் மெட்டல்ஸ் போடுறேன். ஓகே. அடுத்து இந்த கேஸ் அட் லிக்யூடு அதெல்லாம் நான் லேட்டரா சொல்றேன். சரியா? நான் 2-3 ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி டென்சிட்டிலாம் உண்டு. அதை நான் லேட்டரா சொல்றேன். நம்ம இப்போ தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்ஸ் யாரு? எஸ், மெட்டல்ஸ். குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்ஸ். ஹீட் அப்படிதானே. ஒரே நிமிஷம் மாலை கொள்ளுது. அது மேலே வச்சோன்னா அது அங்கே போயிடும். தலை குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் வந்து மெட்டல்ஸ். வெரி குட். அப்போ பேட் கண்டக்டர் ஆஃப் இது பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் எலக்ட்ரிசிட்டி நான் மெட்டல் சொல்லலாமா? ஸோ இங்க இருக்காரு பாருங்க பேட் கண்டக்டர், அதாவது புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட்ஸ் போட்டேன். இப்போ எலக்ட்ரிசிட்டி வரேன். எலக்ட்ரிசிட்டியில் எஸ், மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எஸ். அப்போ நான் மெட்டல் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி போட்டாச்சு. ஓகே. அடுத்து சைனியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பளபளப்பா இருக்கும். மெட்டல்ஸா நான் மெட்டல்ஸா? எஸ், நான் மெட்டல்ஸ் வந்து நான் லஸ்டர்ஸ். அவர் பளபள இருக்க மாட்டார். அப்போ மெட்டல்ஸ் தான். ஓகே, குட். இங்க போட்டிருந்தேன். ஓகே. அப்புறம் டக்டில். இது ஒரு நல்ல அந்த டக்டில் தான் ஒரு ஒயர் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க பாருங்க. சரிங்களா? இது மெட்டல்ஸ் பண்ண முடியுமா நான் மெட்டல்ஸ் பண்ணுமா? எஸ், மெட்டல்ஸ் பண்ணலாம். குட். இது ஒண்ணு. அப்ப வேற அப்ப சைனியா இருந்தா ஆப்போசிட்டா நம்ம வந்து டல்லா இருக்கும். கார்பன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அதுதான் எக்ஸாம்ல எழுதணும். நான் மெட்டல்ஸ் அதான் எக்ஸாம் எழுதணும். கார்பன் டல்லா இருப்பார். இந்த போட்டுறேன். சரி. இப்ப இது வரைக்கும் ஓகே. ஆனா இந்த சோனாரஸ் இது உங்களுக்கு தெரியும். சோனாரஸ்னா டாங்னு சவுண்ட் வரும்னு சொன்னேன். யாருக்கு வரும்? எஸ், மெட்டலுக்கு வரும். அதுதானே, அவருக்கு தான் வரும். ஓகே. சரியா? இப்ப இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் என்னன்னா மெட்டல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா டென்சிட்டி அதிகம், அதாவது ரொம்ப டென்ஸா இருப்பாங்க. ஏன்னா நீங்க 4 மெட்டல் பாருங்க, அவர் வந்து ஈஸியா நொறுங்கிறாருன்னு சொல்லுவாங்க. கரியை உடைக்கிறது ஈஸி அப்படிதானே, ஈஸியா உடைச்சிடலாம். பட் ஒரு வேற கோல்டை உடைக்கிறது, ஒரு சில்வரை உடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படிதானே. ஸோ டென்ஸா இருக்கிறதெல்லாம் மெட்டல்ஸ். லோ டென்சிட்டினா நான் மெட்டல்ஸ். அவர்கிட்ட அந்த அளவுக்கு டென்சிட்டி கிடையாது. ஆக்சிஜன் டென்சிட்டி கிடையாது அப்படிதானே. இப்படி சொல்றோம். இது ஒண்ணு பண்றோம். அடுத்து சாலிட் ரூம் டெம்பரேச்சர், கேஸ் ஆர் லிக்விட் ரூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடா இருப்பாரு. சாலிட்னா தெரியும், திடப்பொருள் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, சாலிட். இப்ப நீங்க நம்ம பார்த்தோம்ல அயானு, அதெல்லாம் எப்படி ரூம் டெம்பரேச்சர் சாலிடா தானே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடா இருக்கு. இப்ப நான் மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரலா கேஸா இருப்பாரு, லிக்விடா இருப்பாரு ரூம் டெம்பரேச்சர்ல. அதனால இதை இங்க போடுறேன். ரூம் டெம்பரேச்சர்ல ஜென்ரலா கேஸ் ஆர் லிக்விட். ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா லிக்விட் கேஸா இருப்பார் ரூம் டெம்பரேச்சர்ல. பட் கொஞ்சம் நம்ம சொன்னோம்ல, அது நீங்க இன்னும் டீட்டெயிலா படிக்கும் போது டெம்பரேச்சர் மாறும் போது ரூம் டெம்பரேச்சர் மாறும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்க போறோம். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ரைட்டா தப்பா நம்ம பார்த்துலாமா? டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, குட். அப்போ நம்ம வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கோம். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை மேட்ச் பண்ணிருக்கோம். 14 அவுட் ஆஃப் 14. ஓகே, குட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? இதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்றேன். இப்போ அதை காமிக்கிறேன். சரிங்களா? அதுவும் இதே தான், ப்ராப்பர்ட்டி தான். ஸ்க்ரீன் இப்போ தெரிய வரும். இப்போ தெரியுது. எஸ், ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே படிச்சதான் இன்னும் ஒரு மேட்சிங், அவ்வளோதான். இப்போ மெட்டல்ஸ்ல அதுல படிச்சதுல ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டி வந்து இதுல கொஞ்சம் ஆடா இருக்கும். அதையும் நம்ம ஓவராலா பார்க்கறதுக்காண்டி சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ மெட்டல்ஸ், இதுல மெட்டல்ஸ் பாருங்க எதுலாம் வரும். ஸ்ட்ராங் யாரு? ஸ்ட்ராங்
ஸ்ட்ராங்கா யாரு இப்போ மெட்டல்ஸா நான் மெட்டல்ஸா? வெரி குட். ஸ்ட்ராங் வந்து மெட்டல்ஸ்ல இருப்பார். வெரி குட். அப்ப ஸ்ட்ராங்குக்கு ஆப்போசிட் பிரிட்டில் அப்படின்னா அவர் வந்து உடஞ்சிட டக்குன்னு. எஸ், நான் மெட்டல்ஸ். புவர் கண்டக்ட் ஆஃப் ஹீட், குட் கண்டக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நீங்க மேட்சிங்காவே பண்ணுங்க. குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யாரு? இப்பதான் பார்த்தோம், மெட்டல்ஸ். அப்ப புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நான் மெட்டல்ஸ். குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் வந்து மெட்டல்ஸ். புவர் கண்டக்ட் ஆஃப் ஹீட் வந்து நான் மெட்டல்ஸ். குட். அப்ப இந்த மூணு பேரும் சைனியா இருப்பா, மெட்டல் தான். ஓகே, குட், மெட்டல்ஸ். டல்லா யாருப்பா? நான் மெட்டல். இப்ப இந்த ஒரே ஒரு ஆளு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இங்க ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் கேப் கிடக்கு. இப்ப கேப் இல்லாட்டா கூட நம்ம சூஸ் பண்ணிடலாம். மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்ல மாலபிள், அதாவது பிளெக்சிபிள். பிளெக்சிபிளா இருப்பா, வளைஞ்சு கொடுத்து போவாங்களா, அதுதான். இதுல யாரு வருவா? மெட்டல்ஸ் வருவாங்க, நான் மெட்டல்ஸ் வருவாங்களா? நம்ம என்ன இந்த இதே வார்த்தை பார்த்தோம், மாலபிள், தட்டு தட்டு மாதிரி இது பண்றது, உடைக்கிறது. எஸ், அவர் வந்து மெட்டல்ஸ் வருவாங்க, அப்படிதானே? ஸோ அதை இப்போ இங்கேயே போட்டலாம். இதையும் செக் பண்ணி பார்க்கலாமா? எதுவும் டவுட் இருக்கா? செக் பண்ணி பார்ப்போம். சூப்பர். ஸோ இதுலயும் நம்ம வந்து கரெக்டா அச்சீவ் பண்ணிட்டோம். எஸ். ஓகே, சூப்பர். ஸோ நீங்க வந்து இப்போ மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்ல வந்து ஒரு கிளாரிட்டி வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்க உங்க புக்கில் எடுத்து நீங்க மேட்டர் அண்டர்ஸ் எலமெண்ட்ஸ் என்னன்னு பாருங்க. அப்புறம் எலமெண்ட்ஸ், இப்போ சில எலமெண்ட்ஸ்க்கு வந்து நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் வந்து ரொம்ப 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 முக்கியம்ப்பா. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சில டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சில மெட்டல்ஸோடைய சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம். இது வந்து NA. நிறைய பேர் டவுட் வரலாம், சார் சோடியம் S1 போட வேண்டிய சார், எஸ் போட வேண்டிய சார், ஏன் சார் NAன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா லாட்டின் நேம்ல இருந்து இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. லாட்டின் நேம்ல இது பேரு நேட்ரியம். அதனால அந்த NAவே எடுத்துட்டாங்க சோடியத்துக்கு. கிரீக் ஆர் லாட்டின் வேட யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? அதனால அப்படி அப்படியே எடுக்காங்க. பொட்டாசியம், இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பொட்டாசியத்துக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கே போடணும். ஆனா பொட்டாசியத்துக்கு PO நம்ம நினைப்போம். ஏன்னா லாட்டின் நேம்ல காலிம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, காலிம். அயான், அயானுக்கு FU யூஸ் பண்ணுவோம். அயானுக்கு FU வித்தியாசம் தான். லாட்டின் நேம்ல கிரீக் நேம்ல நம்ம என்ன சொல்றோம்? ஃபெரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி சொல்றாங்க, நிறைய இருக்கு. சரிங்களா? அதோடைய அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஆக்சிஜன் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா ஆக்சிஜன் ஓன்னு போடலாம், ஹைட்ரஜனுக்கு ஹச்னு போடலாம். ஆனா எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. ஸோ அதனால இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட புக்ல 9.4ல டேபிள் இருக்கும். அந்த டேபிள் ஏன் முக்கியம்னா இதுதான். சோடியத்துக்கு சில பேர் SO அப்படிலாம் போடக்கூடாது. நம்மளா இஷ்டத்துக்கு போடக்கூடாது. அவங்களா கொடுத்த சயின்டிஸ்ட் கொடுத்த அந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணோம். அயானுக்கு இது காப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா குப்ரம் அப்படின்னு வரும். அதனால CU யூஸ் பண்ணுவாங்க. சில்வருக்கு அர்ஜென்டினம் அப்படிம்பாங்க, அர்ஜென்டம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா AG அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டுக்கு ஆரம் AU அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த கிரீக் வேர்டு லாட்டின் நேம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இது ஒண்ணு. அப்புறம் சில கண்ட்ரியோடைய நேம கூட எலமெண்ட்டுக்கு வச்சிருப்பாங்க. எலமெண்ட்ஸ் நேம்டு யூசிங் நேம் ஆஃப் த கண்ட்ரி சயின்டிஸ்ட். இப்போ உதாரணத்துக்கு AM ஒன்று இருக்கு. ஸோ ஏஎம்னா அமெரிசியம் அப்படிங்கிறது. இதை பார்த்தாலும் தெரியும், அமெரிக்கா அப்படிதான் கண்ட்ரி, அமெரிக்காவை. அதே மாதிரி யூரோப்பியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. EU ஒன்று போட்டிருப்பாங்க, யூரோப்பியம். இது வந்து யூரோப் கண்ட்ரி. சரியா? அப்புறம் நம்மளுடைய ஆல்பர்ட் நோபல் பிரைஸ் தான் கொடுப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவர் பேர்லயே ஒரு மெட்டல், ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு எலமெண்ட் N1 போட்டிருப்பாங்க, நோபலியம். இது வந்து ஆல்பர்ட் நோபலோடைய அந்த பேர்ல இருந்தது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அயோடின். இதுக்கு வந்து தான் யூஸ் பண்ணும்.
ஆனா இந்த ஐ எதுல இருந்து வந்ததுன்னா வயலட்ல இருந்து. வயலட் கலர், சரிங்களா? வயலட் கலர், நம்ம கிரீக்ல வயலட் கலருக்கு அயோடின் ஐ அப்படிங்கறது நம்ம கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ கலருக்காக அந்த இதை நம்ம பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ளூட்டோ அந்த பிளானட் இருக்கும்ல, பிளானட் அது ப்ளூட்டோனியம் அப்படின்னு இருக்கு. நெப்டியூன் அது ஒரு பிளானட், நெப்டியூனியம் இருக்கு. யுரேனியம் அப்படின்னு ஒன்று இருக்கு பிளானட். ஸோ இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சரியா? புக் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு அந்த யூனிட்டே நம்ம முடிச்சாச்சு. அதான் சொன்னோம், இந்த யூனிட்டே நம்ம முடிச்சிடலாம். எலமெண்ட்ஸா என்ன, அப்புறம் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல் மேட்டர் எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிற பார்த்தோம். அண்ட் ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு இது போக இப்போ நான் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் புக்ல வந்து மெட்டலாய்ட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டலாய்ட்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு கிடையாது, பட் அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு பேரோட ப்ராப்பர்ட்டி அவர் காமிப்பார். அதை பத்தி அவங்க டீட்டெயிலாக அவங்களுக்கு கொடுக்கல, அதனால இப்போதைக்கு அது வேண்டாம், சரிங்களா? யூசஸ் நான் மெட்டல்ஸ் கொடுத்து மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு போட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, யூசஸும் கொடுப்பாங்க. பட் இன் டீட்டெயிலா நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த காம்பவுண்ட்ஸ் எடுப்போம்ல, அப்ப நான் மெட்டலாய்ட்ஸ் சொல்றேன். ஓகே, இந்த கிளாஸ்ல வேண்டாம், ஏன்னா இந்த கிளாஸ்ல இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல் மட்டும் பாருங்க. அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா நான் காம்பவுண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். காம்பவுண்ட் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மெட்டலாய்ட்ஸ் என்னன்னு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, அதனால சார் வந்து இந்த டைப்பை விட்டுட்டாருன்னு நினைக்க வேண்டாம். ஓகே, அவரு என்ன மெட்டல் ஒண்ணு இல்லை, அவருடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா கொஞ்சோண்டி மெட்டலோடைய ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சோண்டி நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அவ்வளவுதான், சரியா? ரைட், இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் எலமெண்டோடைய நேம், லாட்டின் நேம், கிரீக் வேர்ட் எப்படி வச்சாங்க, எங்கேருந்து வந்துச்சு, கேலியம், அந்த கேம் போட்டு பொட்டாசியம், குப்ரம், சியு வந்துச்சு, அது மாதிரி அமெரிக்சியம், அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க, புக் எடுத்து பார்த்துக்கோங்க, சரியா? ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் திங்கிங். வீட்டுக்கு போன பிறகு நீங்க பாருங்க, உங்க வீட்டில் கரண்ட் ஒயர் நீங்க பார்ப்பீங்க, அந்த காப்பர் ஒயர். அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா அது காப்பர் மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஏன்னா அது குட் கண்டக்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, இந்த குட் கண்டக்டர் அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் ஆர் ரப்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. நேரா இப்ப நம்ம எல்லா ஒயரும் பார்க்கும்போது, இப்போ இந்த ஹெட்போன் எல்லா ஒயரும் பார்க்கும்போது உள்ள இருக்கிற ஒயர் அப்படியே இல்லை, அந்த காப்பர் அப்படியே இல்லை. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேல ஒரு பிளாஸ்டிக்ஸ் அதுக்கு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்? ஏன்னா பிளாஸ்டிக் ஒரு நான் மெட்டல் மாதிரி, அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண மாட்டார். அப்போ நம்ம ஈஸியாக அந்த ஒயரெல்லாம் நம்ம பிடிச்சது, ஹெட்ஃபோன்லாம் எடுக்கிறோம், ஒயரை எடுக்கிறோம், வீட்டோடைய கேபிள் ஒயரை எடுத்து மாட்டுறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க, அங்கெல்லாம் டேரக்டாக காப்பர் வந்து கரண்ட் எவ்வளோ வேணா வரும். ஸோ அதை கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ரப்பர், பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். நான் மெட்டல் மாதிரி ஆக்ட் ஆகுது, ஸோ நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. ஸோ இதனால தான் சயின்ஸை நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஏன் இதில் இருக்கு, ஏன் இப்படி போடல அப்படிங்கிற பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோங்கிற ஜஸ்ட் ரீகால். மேட்டர்னா என்னன்னு பார்த்தோம், விச் இஸ் ஆக்வேஸ், ஸ்பேஸ் அண்ட் மாஸ். சிமுலேஷன்ல சாலிட், லிக்விட், கேஸ்ல பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கு, எப்படி மூவ் ஆனிச்சு பார்த்தேன். நான் டெம்பரேச்சர் கொடுத்தோன்னே எப்படி போனாரு, ஸ்டேட் மாறினாரு அப்படிங்கிற பார்த்தேன். அடுத்து எலமெண்ட்ஸ் பார்த்தோம், ஒரு ஒரு பேசிக்கான ஒரு பேசிக் ஃபியூ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம், அப்படிதான். அந்த அந்த எலமெண்ட்ஸ் தான் பேசிக்ஸ், அந்த ஃபியூ சப்ஸ்டன்ஸோட பேசிக் அந்த எலமெண்ட் தான். கடைசியா ஃபைனலா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஏன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் இல்லை, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னதும் கண்ணால பார்க்கக்கூடிய, ஓகே கலரா இருக்காரு, டங்குன்னு சத்தம் கேட்கறாரு, இதை மாதிரிலாம் கண்ணால பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. என்ன அப்படின்னா, உங்க வீட்டில் உள்ள கிச்சன் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சில ஆப்ஜெக்ட், சில திங்ஸை லிஸ்ட் எடுக்க போறீங்க. 3 மெட்டல்ஸ் நோட் பண்ண போறீங்க. உங்க வீட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய 3 மெட்டல்ஸ், 3 நான் மெட்டல்ஸ் லிஸ்ட் எடுங்க. ஏன்னா இதை நம்ம படிக்கும் போது ஈஸியா இருக்கும், பட் ஒரு கிச்சன்ல போய் நிறைய பொருளை பார்க்கும்போது நம்மளுக்கே டவுட் வராது. நீங்க பண்ணாதே அது நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆகும். எதெல்லாம் மெட்டல், எதெல்லாம் நான் மெட்டல்னு 3 அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க மெட்டல்ஸ் சூஸ் பண்றீங்க இல்ல நான் மெட்டல் சூஸ் பண்ணா அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பக்கத்துலயே வச்சுக்கோங்க. நான் இதை பார்த்தேன், இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டங்குன்னு சவுண்ட் வந்துச்சு, சொன்னார் சவுண்ட் வந்து ஓகே மெட்டல் அப்படின்னு நீங்க எழுதுங்க. அது ஒரு நோட்டு மாதிரி, மெட்டல் நான் மெட்டல் பக்கத்துல அதை எழுதிக்கோங்க, சரியா? நீங்க அலுமினியம் பாத்திரம் எடுக்கலாம், மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் அலுமினியம் இருக்கும். அலுமினியம் பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்கும், லஸ்டரா இருக்கும். நீங்க டக்குன்னு பட்டாலும் சவுண்ட் வரும்.
இதெல்லாம் எழுதலாம். ஆனா அலுமினியத்தை எழுதாதீங்க, ஏன்னா நான் சொல்லிட்டேன். வேற ஏதாவது எழுதுங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல காம்பவுண்ட்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ் நிறைய செட்டா? ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.